ஜெயராமன் ஜியோட வாய்ஸ் கேட்கலாம். जय श्री कृष्ण सर। ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணமா. விநாயகனே வெவ்வினையை வேறுக்க வல்லான், விநாயகனே வேட்கை தணிவிப்பான், விநாயகனே விண்ணிற்கும் மண்ணிற்கும் நாதனுமாய் தன்னை நான் கண்ணீர் பணிவில் கவிந்து, விநாயகனே வினை தீர்ப்பவனே, விநாயகனே வினை தீர்ப்பவனே, வேள முகத்தோனே ஞான முதல்வனே, விநாயகனே வினை தீர்ப்பவனே, குணாநிதியே குருவே சரணம். குணாநிதியே குருவே சரணம், குறைகள் களைய இதுவே தருணம், குறைகள் களைய இதுவே தருணம், விநாயகனே வினை தீர்ப்பவனே, வேள முகத்தோனே ஞான முதல்வனே, விநாயகனே வினை தீர்ப்பவனே, ஸ்ரீ மகாகணபதி. குணாநிதியே குருவே சரணம். பியூட்டிஃபுல் ஜி. கலாஜி சூப்பர். அவர் பாடச்செல்லாம் அப்படியே மெய் மறந்து போயிடுறது. ரொம்ப அழகா பாடுறாரு. தேங்க்யூ சார். தேங்க்யூ ஜி. உங்களுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். ரொம்ப நல்லா இருக்கு. லுக் ஃபார்வர்ட். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. दीपा जी சொல்றீங்களா? she is not joined I think. கொழக்கட்டை இஸ் டெம்ப்டிங். வெரி நைஸ். நீங்களே சொல்லிடுறீங்களா? பின்ன சொல்லுங்க. வேற சொல்லிடுறேன். யாராவது சொல்லணும்னா சொல்லலாம். நான் சொல்லட்டுமா ஷாம்லா? ஷாம்லா ஜி சொல்லுங்க. தேங்க்யூ ஜி. नैनं चिन्तन्ति शस्त्राणि नैनं दहति भावकः न चैनं क्लेदयन्त्यापो न शोषयति मारुतः कर्मण्येवाधिकारस्ते मा फलेषु कदासन मा कर्मफलहेतुर्भूर्मा ते संकोस्त्वकर्मणि. பியூட்டிஃபுல். जय श्री कृष्णा जी. थैंक यू जी. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ண ஜி. ரொம்ப அழகா இருந்தது. थैंक यू जी. 10வது அத்தியாயத்துல இருக்கோம். 6 ஸ்லோகங்கள் முடிச்சிருக்கோம். பகவானின் விபூதிகள். பகவான் தன்னை பற்றி சொல்றார், தன்னோட விபூதிகளை பத்தி சொல்றார், தன்னோட குளோரிஸ பத்தி சொல்றார். அது ஏன்னா நமக்கு அந்த பக்தி மார்க்கத்துல கொண்டு வரதுக்காக சொல்றார், தன்னை பத்தி சொல்றதுக்குன்னு இல்ல. இது எப்பொழுதுமே மனசுல வச்சுங்கோ. 10வது அத்தியாயத்தோட பிரேயர் 10வது ஸ்லோகம் 20வது ஸ்லோகமும் தேஷாம் சதத யுக்தானாம் பஜதாம் பிரீதிபூர்வகம் ததாமி புத்தியோகந்தை येन मामुपयान्ति ते अहमात्मा गुणाकेश सर्वभूताशयस्थितः अहमादिश्च मध्यं च भूतानामन्त एव च. रिविजन सुजाता जी நீங்க சொல்லுங்க. சொல்றேன் சார். ओम श्री परमात्मने नमः. श्रीमद्भगवद गीता अथ दशमोऽध्यायः. श्री भगवानुवाच भूय एव महाबाहो शृणु मे परमं वचः.
यत्तेऽहं प्रीयमाणाय वक्ष्यामि हितकाम्यया न मे विदुः सुरगणा प्रभवन्न महर्षयः अहमादिर्हि देवानां महर्षीणां च सर्वशः यो मामजमनादिं च वेत्ति लोकमहेश्वरम् असम्मूढः समर्थ्येषु सर्वपापैः प्रमुच्यते बुद्धिर्ज्ञानमसम्मोहः क्षमा सत्यन्दमशमः सुखं दुःखं भवो भावो भयं चाभयमेव च अहिंसा समता तुष्टिस्तपोदानैर्यशः भवन्ति भावा भूतानां मत्त एव पृथग्विधाः महर्षयः सप्त पूर्वे चत्वारो मनवस्तथा मद्भावा मानसा जाता येषां इमां प्रजाः முதல்ல தன்னோட சூக்ஷ்மமான விபூதிகளை சொல்லிட்டு அப்புறம் ஸ்தூலமான விபூதிகள் 7 மகர்ஷிகள் 14 மனுக்கள் எல்லாம் என்கிட்ட தான் வந்திருக்கு. அந்த 14 மனுக்கள்ல இருந்தா எல்லாமே மனிதர்கள் எல்லாம் வந்திருக்கா, எல்லாமே என்கிட்ட தான் வந்திருக்கு அப்படின்னு பகவான் சொல்றார். சோ 4வதுல இருந்து 6வது ஸ்லோகத்துல பாத்தீங்கன்னா பகவான் தன்னோட இந்த மாதிரி விபூதிகள், ஸ்தூலமான சூக்ஷ்மமான விபூதிகளை சொல்லிட்டு இந்த விபூதிகள்லாம் தெரிஞ்சதுனால என்ன ஆகும் அப்படிங்கறத அடுத்த ஸ்லோகத்துல சொல்றார். ஏதாம் விபூதி யோகைஞ்ச மம யோ வேத்தி தத்துவதः சோவிகம்பேன யோகேன யுஜ்யதே நாத்ர சம்சயः. ஏதாம் இதெல்லாம் இப்ப சொன்னதெல்லாம், ஏதாம் இது அப்போ சொன்னதில்லை, இப்ப சொன்னது. ஏதாம் விபூதிம் மகிமைகள், யோகம் யோகம், ச மற்றும், மம என், யஹ யார், வேத்தி அறிவார், தத்துவதः தத்துவ ரீதியில், ச அவர், அவிகம்பேன ரொம்ப முக்கியமான வேர்டு இதுல, அவிகம்பேன கலங்காமல், யோகேன யோகம் செய்து, யுஜ்யத்தே ஈடுபட்டு, ந இல்லை அത്ര வேறு, சம்சயः சந்தேகம், யார் என் இந்த மகிமைகள் மற்றும் யோகம் தத்துவ ரீதியில் அறிவாரோ சந்தேகமே இல்லாமல் அவர் யோகத்தில் கலங்காமல் ஈடுபடுவார். பகவான் சொல்றார். ஓஷனா பார்க்கலாம். ஏதாம், ஏதாம் இல்ல, ஏ தொண்டையில இருந்து வரணும். ஏதாம் விபூதை, விபூ பூ நடுல எடுத்து, யோகைஞ்ச, யோகை ஐ வருது, ஏன்னா ச வருதுனால, யோகைஞ்ச மம யோ, மம குறில் எழுத்துகள், யோ வேத்தி, 2 இருக்கு, வேத்தி இல்ல, வேத்தி தத்துவ த, அப்புறம் 2 இத்து இருக்கு, தத்துவதः ஏதாம் விபூதி யோகைஞ்ச மம யோ வேத்தி தத்துவதः சோவிகம்பேன, சோ நெடில் எழுத்து, சோ விகம்பேன, விகம்பே கமராக விகம்பேன
யோகேன, யோகே ரெண்டுமே நெடுல் எழுத்து, இழுத்து சொல்லலாம். யோகேன யுஜ்யதே, யுஜ்ய, யூக்கு அப்புறம் ஆகாத் கொடுத்து யுஜ்ய, யுஜ்ய இல்ல, யுஜ்ய ய வருது அதுல. யுஜ்யதே நாத்ர சம்சயः, நாத்ர நாமதாக, சம்சயः, சம்சயம் வேண்டாம், சம்சயः. யார் சொல்றா? Ramaji. हरिओम जी। ये तां विभूतिं योगं च मम यो वेति तत्त्वतः सो विकम्पेन योगेन युज्यते नात्र संशयः। சம்சயக்கு பதிலா சம்சய சொல்லலாம். संशय யோகம் ச வேண்டாம், யோகைச்ச ஞ வரணும். योगं च இது ரெண்டு மட்டும் போய் பார்த்துக்கோ, பாக்கலாம் பர்ஃபெக்டா हरि இருந்து. ஏதாம் விபூதிம் யோகைச்ச மம, ஏதாம் இப்ப சொன்னது, இந்த 4வது ஸ்லோகத்துல இருந்து 6வது ஸ்லோகத்துல சொல்லிருக்கேன்னு, இந்த விபூதிகள் இதெல்லாம் என்னோட யோகங்கள். விபூதி நான் எப்படி என்ன படைச்சிருக்கணும், நான் என்ன எப்படி என்ன வியாபித்திருக்கணும், சூக்ஷ்மமா மனதளவுக்கு இருக்கிற மாதிரியும் ஸ்தூலமா மனிதர்கள் மாதிரியும் என்னோட விபூதிகள். அண்ட் இது என் யோகம், என்னோட பவர், என்னோட இன்ஃபைனைட் பவர், இது யோகம். இது எல்லாமே என்டேன் தான் வந்திருக்கு. இதெல்லாம் என்னோட விபூதிகள், என்னோட யோகம். யோகம் முதல்ல சமத்துவம் யோக இச்சதே, சமத்துவம் தான் யோகம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். யோகம் ஒன்றாகிறது, தன்னையும் பகவானையும் சேர்ந்து இருக்கிறது. தியான யோகத்துல அத யோகம் அப்படிங்கிறோம், ஒன்றாகிறது. இங்க யோகம்ங்கிறது என்னோட பவர் சொல்றது, என்னோட சக்தி. விபூதிம் யோகம் சமமா, என்னோட. இந்த பவரை பார்க்கணும்னா நமக்கு ஒரு ஆசையே இல்லாம இருந்தா இந்த பவர் பார்க்க முடியும், நம்மளால இந்த பவரை உணர முடியும். நம்ம வேறு மேல எது மேலாவது ஆசை வச்சோம், அது மேல அதோட பவர் தான் நமக்கு தெரியறது. இப்ப பணத்து மேல ஆசை இருக்கு, ஏன்னா பணத்தை எக்கச்சக்க பவர் இருக்குன்னு நமக்கு ஒரு மனசுல வந்ததுனால, இந்த பணத்தோட ஒரு ஆசை இருக்கிறதுனால இந்த பணத்தோட பவர் தெரியறது. பணத்து மேல ஆசையே இல்லைன்னா அந்த பணத்தோட பவர் நமக்கு தெரியாது. அதே மாதிரி பகவானோட பவர், பகவானோட யோகத்தை பார்க்கணும் அப்படின்னா எதுலயுமே ஒரு ஆசை இல்லாம இருந்தா பகவானோட பவரை பார்க்க முடியும். யோ வேத்தி தத்துவத்தா, இத தத்துவ ரீதியில புரியணும். ஒரு நகைகள் பண்ற வியாபாரிக்கு நகை தெரியறது இல்லை, அவருக்கு தங்கம் தான் தெரியும். இந்த நகை எப்படி இருந்தாலும் அதுக்குள்ள இருக்கிறது தங்கம் தான் அப்படிங்கிறது புரியுறது. அதே மாதிரி எந்த மாதிரியான ஒரு மனுஷால பார்த்தாலும் சரி, ஒற்றார் உறவினர்களை பார்த்தாலும் சரி, பொருள்களை பார்த்தாலும் சரி, எதெல்லாம் பார்த்தாலும் அதெல்லாம் பார்வைக்கு வேற வேறமா இருந்தாலும் அதுக்குள்ள இருக்கிறது எல்லாம் பகவான் அப்படின்னு அந்த வேத்தி, அதாவது அந்த தத்துவத்தை புரியுறது, வேத்தி தத்துவத்தை. சோ விகம்பேன யோகேன யுஜ்யதே, விகம்பேன அவிகம்பேன சக, அவர் அவிகம்பேன, அதாவது ஒரு கலக்கமே இல்லாம, ஒரு குழப்பமே இல்லாம, ஒரு சம்சயமே இல்லாம, நாத்திர சம்சய, ஒரு துளி கூட ஒரு சம்சயம் இல்லாம,
அந்த மாதிரி இருக்கிறத தான் பகவானை பார்க்க முடியும். இந்த எல்லாம் வியாபித்திருக்கிற பகவான் படைச்சிருக்கிற எல்லா பொருள்களையும் சரி, பகவான் அந்த எல்லா மாதிரியான தாட்ஸும் சரி, எந்த மாதிரியான மனசுல வர உற்பத்தியார தாட்ஸா இருந்தாலும் சரி, இதெல்லாம் இந்த அவிக்கம்பேன யோகம், அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை. இது எப்படி பண்ணணும்னா, நம்மளோட பார்வை அந்த மனுஷன் மேலயோ அந்த பொருள் மேலயும் இல்லாம அதுக்குள்ள என்ன இருக்குங்கிறதுல போறதுலதான் இருக்கு. இந்த கூடா இந்த சாமான்லாம் வாங்குற வாழ்க்காளே, அவளுக்கு எத்தாப்புல ஒரு குப்பையோட ஒரு ஒரு லோட போட்டாலும் அவளுக்கு அதுக்கு வேண்ட அதுக்குள்ள இருக்கிறது என்ன, அதுக்குள்ள இருக்கிறது இந்த மெட்டல், அது எனக்கு அதுதான் அவர் கண்ணில் படும். அந்த மாதிரி நமக்கு எத்தாப்புல எவ்வளவு பொருட்களா இருந்தாலும் எவ்வளவு மனுஷர்களா இருந்தாலும் சரி, அதுக்குள்ள இருக்கிற பகவான் தான் நம்ம கண்ணு போறதுன்னா அதுதான் அவிகம்பேன யோகம். நாத்திர சம்சயா, ஒரு டவுட்டே இருக்கக்கூடாது, இதுல ஒரு சம்சயம் இருக்கக்கூடாது. இது பகவான் படைப்புகள்ல அந்த படைப்பை பார்க்காம படைப்பை பார்த்துட்டு படைப்புக்குள்ள இருக்கிற பகவானை பார்க்கறது இல்ல. அந்த மாதிரி இருக்கிறவாளுக்கு இது தெரியாது. இது தெரியணும்னா அந்த டவுட்டே இருக்கக்கூடாது. இதெல்லாம் பாக்குறோமே, எவ்வளவு சக்தி பாக்குறோம் இந்த பிரபஞ்சத்துல, இந்த நேச்சர்ல எவ்வளவு சக்தி இருக்கு அப்படின்னு பாக்குறோம். அந்த நேச்சர்ல இருக்கிற அந்த சக்தியும் பகவான் தான் அப்படின்னு பார்க்கணும். எல்லாமே பகவான்கிற ஒரு அசம்சயமான அவிகம்பேன யுஜ்யத்தே, அந்த மாதிரி யார் ஈடுபடுறாளோ, பகவான் தன்னிலேந்தே இது எல்லாத்தையும் பண்ணிருக்காரு. பகவான் தான் பண்றவரும் சரி, பண்ணின விஷயமும் பகவான் தான் அப்படின்னு பார்க்கணும். இப்ப நம்ம ஒரு மண்பானை பண்ணனா மண்ணுன்னு ஒண்ணு இருக்கு, அது பொருள். காரண பொருள் என்னன்னா மண்ணு, ஞான பொருள் என்னன்னா அந்த மண்பானை பண்றவன். ஆனா இந்த பிரபஞ்சம் பண்ற விஷயத்துல பார்த்தேன்னா, இந்த 7 மகாமுனிகளை படிச்சிருக்கேன் அப்படிங்கிறாரே பகவான் அதுல. அந்த மாதிரி பாருல, அதுல இருக்கிற காரண பொருளும் பகவான் தான், அறிவு பொருள் அதுவும் பகவான் தான். இது முண்டக உபநிஷத்துல ரொம்ப அழகான ஒரு ஸ்லோகம். ஸ்பைடரை பத்தி, 8 கால் பூச்சி. யத்தோர்ண நாபிஸ்ருஜதே கிருஹ்ணதே ச யதா பிருத்திவ்யா மோஷதய சம்பவந்தி யதா சத புருஷாத் கேஷலோ மானிதாக்ஷராத் சம்பவதீஹ விஸ்வம். இந்த 8 கால் பூசி தனக்குள்ளேந்து அந்த வெப்ப போடுறது, அந்த வெப்ப தனக்குள்ளே எடுத்துன்றது. அதுக்கு வேற ஒண்ணுமே வேண்டாம், தான் மட்டும் போறோம். இந்த ஓஷதய பிருத்திவிலேருந்து வருது. இந்த செடிகள்லாம் அக்ஷரம் அந்த செடிக்கு அந்த சமயத்துல அது அக்ஷரம் இல்லாத ஒரு அதுக்கும் சம்பந்தமே இல்லாத அந்த மண்ணுங்கிறது, அதுல இருந்து வருதான் செடி. சதபுருஷா கேஷலோமானிதா. இப்படி ஒருத்தரோட உடம்புல இருந்தும் தலையில இருந்தும் கேசம் வருது. கேசத்துக்கும் அதுக்கும் சம்பந்தம் இருக்கா? இல்ல, அதுல இருந்து வருது. அதே மாதிரி தத்தா அக்ஷரா சம்பவத்தீக விஸ்வம். அக்ஷரா அழிவே இல்லாத இந்த ஈஸ்வரனுக்குள்ளேந்து சம்பவத்தீக விஸ்வம். இந்த விஸ்வம் முழுக்க அவரால பண்ணது. சோ உங்களோட தாட்ஸ் எல்லாமே, உங்களோட நினைப்பு எல்லாமே பகவானா இருந்ததுன்னா
பொருட்கள் எல்லாமே பகவானா இருந்ததுன்னா, சூழ்நிலைகள் எல்லாமே பகவானால பண்ணதா இருந்ததுன்னா, அப்ப நமக்கு எல்லா இடத்துலயும் பகவான் தான் தெரிவார். அந்த மாதிரியான ஒரு தாட் வருதுதான், இந்த தத்துவ ரீதியில அது வருது தான் அவிகம்பேன அவிகம்பேன யுஜ்யதே. அந்த மாதிரி இருக்கிறது தான் அவிகம்பேன யுஜ்யதே. பகவான் இந்த அவிகம்ப யோக அப்படிங்கிறதுக்கு எதுக்கு சொல்லணும்னா, பக்தி யோகம் அந்த மாதிரி. பக்தி யோகம் அசைக்கவே முடியாது, பக்தி யோகம் அசையவும் அசையாது. ஏன்னா அதுல இருக்கிறது எல்லாமே பகவான், அக்ஷரமான பகவான். பகவானே அசைக்க முடியாதனால இந்த பக்திங்கிறது, பக்தி யோகங்கிறது அசைக்க முடியாத அவிகம்ப யோகம். பணத்துக்கு இவ்வளவு பவர் இருக்கு, பணம் தான் எல்லாத்தையும் நமக்கு கொடுக்கும் அப்படின்னு நினைக்கிறதுனால நம்ம பணத்து மேல ஒரு ஆசை போறது. இது எல்லாமே பகவான் தான் அப்படின்னு நமக்கு பகவான் அந்த புரிஞ்சுதுன்னா, நம்மளோட அவிகம்பேன யோகம், நாத்திர சம்சய, ஒரு சம்சயம் இல்லாத, கலக்கம் இல்லாத ஒரு யோகம் பகவான்கிட்ட போகும். நாத்திர சம்சய, வேற எதுவுமே இல்லை, எல்லாமே பகவான் அப்படின்னு ஒரு டவுட்டே இல்லாம இருக்கிறது. இது ரொம்ப முக்கியம் பக்தி யோகத்துல போறதுக்கு. அது இல்லாம பக்தி யோகத்துல போக முடியாது. எல்லாமே பகவான், படைச்சவனும் பகவான், அது நடத்தவரும் பகவான் அப்படின்னு அந்த ஒரு தாட்டை எல்லா இடத்துலயும் நம்ம பார்க்க ஆரம்பிச்சாதான் இந்த விபூதிகள்லாம் ஏன் சொல்லல, எல்லா இடத்துலயும் பாரு, எல்லாமே நான் தான் அப்படின்னு பாரு. உன்னோட தாட்ஸ் வருதா, அதுவும் நான் தான். உனக்கு என்ன ஒரு ஃபீலிங்ஸ் வருதா, சுக்கம் துக்கம் இதெல்லாம் வருதா, அதுவும் நான் தான் அப்படின்னு நம்மளால அந்த ஒரு தத்துவ ரீதியில பகவானை புரிஞ்சுக்கணும். அதான் பகவான் இதை சொல்ற. சோ இந்த நாத்திர சம்சய அவிகம்பேன யோகம் என்ன, பக்தி யோகம் அப்படின்னு அடுத்த ஸ்லோகத்தில் சொல்றார். 8வது ஸ்லோகம். அஹம் சர்வஸ்ய பிரபவோ மத்தः சர்வம் பிரவர்த்ததே இதி மத்வா பஜந்தே மாம் புதா பாவசமன்விதாः. அகம் நான், சர்வஸ்ய எல்லாவற்றுக்கும், பிரபவோ காரணம், மத்த என்னிடமிருந்து, சர்வம் எல்லாம், பிரவர்த்ததே உருவாகிறது, இதி இந்த, மத்வா உணர்ந்து, பஜந்தே தொழுவது, மாம் என்னை, புதாஹா ஞானிகள், பாவ கருத்து மனப்பான்மை, சமன்விதாகா நிறைந்த. பகவான் சொல்ற, நான் தான் எல்லாவற்றுக்கும் காரணம், எல்லாம் என்னிடம் இருந்துதான் உருவாகிறது. இதை உணர்ந்து இந்த மனப்பான்மை நிறைந்த ஞானிகள் என்னை தொழுவார்கள் அப்படின்னு பகவான் சொல்றார். ஒவ்வொரு சரணமா பார்க்கலாம். அஹம் சர்வஸ்ய பிரபவோ. அஹம், அகம் இல்ல, ஹம் தொண்டையிலேருந்து வரணும். அஹம் சர்வஸ்ய ரஃபார் கொடுத்து, வஸ்ய ஆகாத் கொடுத்து, சர்வஸ்ய அங்க மேல திருப்பி ஒரு ஆகாத் கொடுத்து, சர்வஸ்ய பிரபவோ, பிரபவோ இல்ல, பிரபவோ மத்த சர்வம் பிரவர்த்ததே. மத்த ரெண்டு தான் இருக்கு. மத்த சர்வம் ரஃபார் கொடுத்து, சர்வம் பிரவர்த்ததே, பிரவர் ரஃபார் கொடுத்து, பிரவர்த்ததே தே நடுவில் எழுத்து. இதி மத்வா, இதி இதி இல்ல, இதி குறிலான எழுத்து. இதி மத்வா மேல் ஆகாத் கொடுத்து, இதி மத்வா பஜந்தே மாம், பஜந்தே ஜமில் ஆகாத் கொடுத்து, பஜந்தே மாம் புதா பாவ, புதா புதா இல்ல, புதா பாவ, தால கொஞ்சம் பாசுறதுனால பா கரெக்டா வரும். புதா பாவ அப்படி சொல்ல போனோம்னா அந்த ப வந்து ப ஆயிடும். அந்த புதால ஒரு கொஞ்சம் பாஸ் எடுத்துட்டு மூச்சு எடுத்துட்டு, புதா பாவ சமன்விதாः, சமன்வீமமிராக கொடுத்து, புதா பாவ சமன்விதாः. யார் சொல்றா? सुभाषिनी जी।
ओके हरि ओम जी। अहं सर्वस्य प्रभवो मत्तः सर्वं प्रवर्तते इति मत्वा भजन्ते मां बुधा भावसमन्विताः। வண்டர்ஃபுல் ஜி, ரொம்ப பர்ஃபெக்டா சொன்னீங்க, ரொம்ப அழகா சொன்னீங்க. வெரி जय நைஸ். श्री कृष्णा, थैंक यू जी। ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா ஜி. பகவான் வந்து போன ஸ்லோகத்துல எதெல்லாம் நீ கேட்கறியோ, எதெல்லாம் நீ பாக்குறியோ, எதெல்லாம் உனக்கு தெரியறதோ, இதெல்லாம் என்னோட விபூதிகள். கிட்டத்தட்ட அதேதான் இங்கேயும் திருப்பி சொல்ற. இதெல்லாம் என் யோகத்திலேருந்து வந்தது, மத்த என்னிடமிருந்து வந்தது. இந்த 7வது 8வது 9வது அத்தியாயத்துல சொன்னதெல்லாம் தான் இத வந்து குறுக்கி இங்க சொல்றார். அகம் சர்வஸ்ய பிரபவ. இந்த காரணம் நான் தான், காரண பொருள்ங்கிறது நான் தான். மனசால இருக்கட்டும், வாக்கால இருக்கட்டும், உடம்பால இருக்கட்டும், ஸ்தூல பொருளா இருக்கட்டும், சூக்ஷ்ம பொருளா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே என்டேன் தான் வந்திருக்கு. பிரபவ என்னிடம்தான் ஆரம்பிக்கிறது. இதெல்லாம் நான் தான் இதெல்லாம் இந்த வேற வேற ரூபத்துல வியாபிச்சிருக்கிறேன். மத்த சர்வம் பிரவர்த்ததே. இந்த சர்வம் எல்லாமே, இந்த உலகத்துல இருக்கிறது எல்லாமே என்னால் தான் அசையறது. எப்படி அந்த கரண்ட் வந்து எல்லாத்துலயும் போயிட்டு ஒவ்வொரு கருவிகளா அதுக்கு அந்தந்த அந்தந்த அந்த கருவிக்கான தர்மத்தை பண்றதோ, அந்த மாதிரி பகவான் எல்லா இடத்துலயும் இருக்கார். எல்லாத்துக்குமே காரணம் பகவான் தான். மத்த சர்வம் பிரவர்த்ததே. அகம் சர்வஸ்ய பிரபவோ மத்த சர்வம் பிரவர்த்ததே. பகவான் சொல்ற ஒரு சாதக்ட, சோ உன்னோட தாட்ஸ் என்ன இருக்கு, உனக்கு என்னெல்லாம் யோசனைகள் வருதோ, எதெல்லாம் நீ கர்மங்களா பண்றியோ, எந்த பொருள்கள்லாம் நீ பாக்குறியோ, எந்த பொருள்கள்லாம் நீ உணர்றியோ, எந்த மாதிரி சூழ்நிலையெல்லாம் நீ பார்த்துட்டு இருக்கியோ, எல்லாத்துலயுமே பகவானை பாரு. ஏன்னா பகவான்கிட்ட இருந்தாம எல்லாம் பிரவர்த்தத்தை, எல்லாம் பிரபவ பிரவர்த்தத்தை என்கிட்டேந்தான் உதிச்சிருக்கு. அகம் சர்வஸ்ய அப்படின்னு வர சொல்றார். மத்த சர்வம் 2 வாட்டி சர்வம் சர்வம் சொல்றார். என்கிட்டேந்தான் ஆரம்பிச்சிருக்கு, நான் தான் இது எல்லாத்தையும் நடத்துறேன். அதனால எல்லாம் எல்லாம் அப்படின்னு 2 வாட்டி சொல்றார். இதி மத்வா பாவ சம்விதாக. எல்லாமே பகவான் தான் அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சேன்னா, இப்ப யாருமே பகவானுக்கு நிகர் கிடையாது. யாரும் பகவானுக்கு நிகர் ஆக முடியாது. இந்த மாதிரி பகவானுக்கு நிகரா ஒரு விஷயத்தை யோசிக்க கூட முடியாது நம்மளால. அந்த மாதிரியான ஒரு தாட் இருந்தா முழு பகவான்கிட்ட நம்மளால சரணடைஞ்சுக்க முடியும். நாத்திர சம்சயம், ஒரு 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 டவுட்டே இல்லாம அவர் மேல நம்மள அர்ப்பணிச்சுக்க முடியும். இந்த மாதிரி பகவான்கிட்ட யாரு இப்படி லயிச்சுன்னு இருக்காளோ, அவளுக்கு இந்த சமத்துவம், அபயம், சத்தியம் இதெல்லாம் நேச்சுரலா வர ஆரம்பிச்சிடும். ஏன்னா எங்க தெய்வம் இருக்கோ அங்க தெய்வீகமான குணங்கள்லாம் தானே உற்பத்தி ஆயிடும். இந்த மாதிரி இருக்கவளுக்கு புதாகா அப்படிங்கிற, ஏன் இவாளெல்லாம் புதா ஞானிகள் அப்படிங்கிற. அவ வந்து பகவான் தான் இந்த பிரபஞ்சத்துக்கு கிரியேட் பண்ணதுக்கு காரணமே பகவான் தான். யோமாமேவம சம்மூடோ ஜானாதி புருஷோத்தமம் ச சர்வவித் பஜதி மாம் சர்வ பாவேன பாரத. 15வது அத்தியாயத்தில் சொல்றார். யார் எனக்கு
இத புரிஞ்சுக்கிறாளோ, குழப்பம் இல்லாமல் யார் அந்த புருஷோத்தமம்னு புரிஞ்சுக்கிறாளோ அவா என்ன பஜந்தி மாம், என்ன தொழுவா. மாம் பஜந்தே அப்படின்னு இந்த ஸ்லோகத்தை சொல்றது. பஜந்தே அப்படின்னா பகவான் நாமம் சொல்றது. பகவான நனவுல வச்சுக்கிறதும் இதேதான், பஜந்தேங்கிறது தான். நாமம் சொல்றதா இருக்கட்டும், நாமம் சொல்லாம நினைச்சுட்டு இருக்கிறதா இருக்கட்டும், எல்லாமே எப்பொழுதுமே தாட்ல இருக்கிறது. அனன்யா சிந்தையன், எப்ப பார்த்தாலும் பகவான் நினைச்சுக்கிறது, அவரோட நாமம் சொல்றது, அவர் நாமம் சொல்லாட்டாலும் அவரை பத்தி நினைச்சுட்டு இருக்கிறது. இதான் மாம் பஜந்தே. இந்த உலகத்துல எதெல்லாம் பாக்குறோமோ நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே பகவான்கிட்ட தான் வந்திருக்கு. எல்லாம் மத்தா என்டேன்னு வந்திருக்கு. 7ஆம் அத்தியாயத்துல மத்த 2 வாட்டி யூஸ் பண்ணிருக்காரு. மத்த பரதரம் நான்யத் கிஞ்சித் அஸ்தி தனஞ்சய, மத்த ஏவேதி தான் வித்தி. இந்த 3 குணங்களும் என்டேன் தான் வந்திருக்கு. மத்த இப்ப 5ஆம் ஸ்லோகத்திலேயே சொல்லிருக்காரு, பவந்தி பாவ பூதானா மத்த ஏவ பிருதக்விதாஹா. எல்லாமே என்டேன் தான் வந்திருக்கு. 5ஆவது அத்தியாயத்திலேயே ரொம்ப அழகான மத்த ஸ்மிருதி ஞானம், எல்லாமே இந்த ஸ்மிருதி, நினைவு, ஞானம் எல்லாமே என்டேன் தான் வந்திருக்கு. மத்த இதுல ரொம்ப தெரிஞ்சுக்க வேண்டிய இடம் தான். மத்த சர்வம் பிரவர்த்ததே, எல்லாம் என்டேன் தான் வந்திருக்கு. எல்லாமே என்னால் தான் எல்லாமே நடக்கிறது இங்க அப்படிங்கறது புரியறது தான் பகவான் இந்த ஸ்லோகத்துல சொல்ற. அடுத்த ஸ்லோகத்துக்கு போலாம். 9ஆம் ஸ்லோகம். மச்சித்தா மத்கத பிராணா போதயந்த பரஸ்பரம் கதயந்தச்ச மான் நித்யன் துஷ்யந்தி ச ரமந்தி ச. மத் என்னில், சித்தா மனதை செலுத்தி, மத் என்னில், கத பிராணாக பிராணசக்தியை செலுத்தி, போதயந்த கற்பித்து, பரஸ்பரம் ஒருவருக்கொருவர், கதயந்த உரையாடல் செய்து, ச மற்றும், மாம் என், நித்தியம் எப்பொழுதும், துஷ்யந்தி திருப்தி, ச மற்றும், ரமந்தி மகிழ்ச்சி, ச மற்றும். என்ன சொல்ற, இந்த மாதிரியா இருக்கிறவாளை பத்தி சொல்றார் பகவான். அவர் மனதும் பிராணசக்தியும் என்னில் செலுத்தி ஒருவருக்கொருவர் என்னை பற்றி நித்தியம் கற்பித்து மற்றும் உரையாடல் செய்து மன திருப்தி மற்றும் மகிழ்ச்சி அடைகிறார். ஒரு க்ஷணா பார்க்கலாம். மச்சித்தா 2 ச 2 த, மச்சித்தா மத்க இத்தன்க இருக்கனால மேல ஆகாத்து கொடுத்து, மச்சித்தா மத்க தப்ராணா தமிழாகத் தப்ராணா, மச்சித்தா மத்க தப்ராணா போதயந்த பரஸ்பரம். போத போத இல்ல போத, முதல்ல ப அப்புறம் த, போத இல்ல போத யந்த பரஸ்ப, பரஸ்ப ரமிலாகாத் கொடுத்து பரஸ்பரம் கதயந்தச்ச மான் நித்யன். கத கத ரெண்டுமே நெடில் எழுத்துக்கள், குரல் எழுத்துக்கள். கதயந்தச்ச யந்த யமிலாகாத், தஷ்ச தமிழாகாத், கதயந்தச்ச மான் நித்யன். மான் மான் நெடில் எழுத்து, நித்யன் நீமிலாகாத், மான் நித்யன் துஷ்யந்தி ச ரமந்தி ச. துஷ்யந்தி துமிலாகாத் யமிலாகாத், துஷ்யந்தி ச ரமந்தி ச. ரமந்தி மமிலாகாத் கொடுத்து துஷ்யந்தி ச ரமந்தி ச. श्यामला जी। जय श्री कृष्ण जी। जय श्री कृष्ण. मच्चित्ता मत्कत प्राणा
बोधयन्तः परस्परं कथयन्तश्च मां नित्यं दुष्यन्ति च रमन्ति च. துஷ்யன் வருது, துஷ்யன் தேன்னு சொல்லணும்னா இன்னும் பெட்டரா இருக்கும். ओके जी, ओके जी. துஷ்யந்தி ச ரமந்தி ச. दुष्यन्ति च रमन्ति च. அன்போத கத அதெல்லாம் கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணுங்க, பாக்கி எல்லாம் பெர்ஃபெக்ட்டா இருந்து. ओके जी, ओके जी. மச்சித்தா, சிந்தனை எல்லாம் என் மேல பிக்ஸ்டா வச்சுங்கோ. மனச பகவான் மேல லயிக்கிறதா இருக்கட்டும், தன்னையே பகவான் மேல லயிக்கிறதா இருக்கட்டும், ரெண்டும் ஒண்ணுதான். ஒரு பக்தி யோகத்துல இருக்கிறவா தான் பகவானோடது அப்படின்னு தெரிஞ்சுட்டு பகவான்லயே முழுசா மூழ்கி அவரோட மனசு அந்த மாதிரி இருக்கிறச்ச அந்த மனசு எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா பகவான்கிட்ட போயிடும். பகவான்கிட்ட பக்தி பண்ண ஆரம்பிச்சா பகவான் மேல இந்த மனசு ஆட்டோமேட்டிக்கா போயிடும். மச்சித்தா. ஆனா எனக்கும் இந்த பகவானுக்கும் இந்த கனெக்ஷன் இல்லாம கோயில மட்டும்தான் பகவானை பாக்குறேன், இதை பாக்குறதா பகவான், வெளி உலகம் வேற, இந்த உலகத்துல இருக்கிறதெல்லாம் வேற, மனுஷாதான், இதெல்லாம் பொருள் தான், இதுக்கு மேல ஒரு மணி இருக்கு, இதுக்கு மேல ஒரு கோபுரம் இருக்கு, இதெல்லாம் இருக்கு, அதுக்குள்ள பகவான் இருக்கார் அப்படின்னு நம்ம பாக்கணும்னா அந்த மூர்த்திக்கு எய்த்தாப்புல இருந்து கண்ணு வெளியில போனோடனே பகவான் நம்ம மனசுல இருந்து போயிடுவார். இந்த மச்சித்தாவா இருக்கணும் அப்படின்னா அந்த கோயில்ல இருக்கிற விக்கிரமா இருக்கட்டும், மேல இருக்கிற அந்த மணியா இருக்கட்டும், அதுக்கு மேல இருக்கிற கோபுரமா இருக்கட்டும், அது பக்கத்துல இருக்கிற எல்லா விஷயங்களா இருக்கட்டும், எல்லாமே பகவான் அப்படின்னு ஒரு மனசுல வரைச்சதான் மச்சித்தா. மனசு ஆட்டோமேட்டிக்கா பகவான்ட்டு போகும். இது தத்துவ ரீதியில. இன்னொரு விஷயம் என்னன்னா, முழுசா பகவான்கிட்டே ஒரு லைஃப் வந்துருச்சுன்னா பகவானை தவிர வேற ஒண்ணுமே அப்ப கண்ணுல தெரிய மாட்டேன். ஒண்ணு பகவான் தான் எல்லாத்துலயும் இருக்கிறதுன்னு நம்ம மனசால நினைச்சுக்கிறது. இன்னொன்னு பகவான்கிட்ட இப்படி லயிச்சுன்னு இருக்கிறச்ச ரெண்டு விஷயத்துலயும் ஒண்ணுதான் ஆகும். எல்லாமே பகவான் தான் தெரிவான். சோ எதுவும் யூஸ் பண்ணலாம், ரெண்டு விஷயம் இருக்கலாம். ஆனா என்ன இருக்கணும்? மச்சித்தாவா இருக்கணும். தன்னோட சிந்தனையே அவர் மேல இருக்கணும். மத்கத பிராணா, தன்னோட பிராணம் எல்லாமே அவருக்கு அர்ப்பணம் பண்றது. சரணாகதியா இருது, உடம்போட தன்னோட பிராண சக்தியை முழுக்க அவர் காலில் போட்டுருக்கு. எல்லா விதமான கர்மங்களா இருக்கட்டும், எந்த விதமான பாதையில போறதா இருந்தாலும் எல்லாமே பகவான்கிட்ட சரணமா அடைக்கிறது. அதான் மத்கத பிராணா. போதயந்த பரஸ்பரம். இப்ப ரெண்டு பேர் பேசறச்சே இருக்கட்டும், நம்ம மாதிரி இந்த நம்மளோட சத்சங்கத்திலே பார்த்தீங்கன்னா நான் சொல்றது இருக்கட்டும், நான் சொல்லிட்டு இருக்கிறது கேட்கிறேன். ஆனா அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு கேள்வி வருது, நீங்க எனக்கு கேட்கிறேன், நான் உங்களுக்கு பதில் சொல்றேன். நமக்குள்ள ஒரு சம்பாஷணை நடக்கிறது. பரஸ்பரம் போதயந்த தியா தலை அந்தேராம்பா இந்தியில. அதாவது ஒரு லைட் கீழே இருட்டு இருக்கும் அப்படிங்கிற. எங்க லைட் தெரியுதோ அது கீழே இருட்டு தான் இருக்கு. அந்த இருட்டு போகணும்னா இன்னொரு லைட் எய்தாப்புல வந்தாதான் அந்த இருட்டு போகும். அந்த மாதிரி போதயந்த பரஸ்பரம், நம்ம ரெண்டு பேரும் பேசறச்சதான் எனக்கு கீழே இருக்கிற இருட்டு எனக்கு வெளிச்சமா தெரியும், உங்களுக்கு கீழே இருக்கிற இருட்டும் போகும். இந்த ரெண்டு இருட்டும் போகணும்னா போதயந்த பரஸ்பரம், ரெண்டு பேரும் பேசணும். அப்படி பேசினாதான் அந்த ஞான ஒளி ரெண்டு பேருக்கும் கிடைக்கும். கதயந்தமாம். இப்ப நம்ம ரெண்டு பேரும் பேசறச்ச வேற எதுவும் பேசக்கூடாது, பகவான பத்தியான கதைகளை பேசணும். இப்ப இந்த 4 குமாரர்கள் பத்தி சொன்னார் சனகாதியர். அவரோட வேலையே எல்லா இடத்துலயும் போய் பகவானோட பேச்சு தான் சொல்றது. ஆனா ஒருத்தர் சொல்றத பாக்கி 3 பேரும் கேட்டுட்டு இருப்பா.
அதுக்காக யார் சொல்றானோ அவன் நான் ரொம்ப கிரேட்டுன்னு நினைச்சு கூடாது. இப்ப நான் அவங்கள்ட்ட சொல்றேன்னா எனக்கு அந்த ஒரு மமத்தை வந்துச்சுன்னா நான் தான் ரொம்ப கிரேட், நான் தான் அவங்கள்ட்ட பேசுறேன் அப்படின்னா எனக்கு கீழே எப்பொழுதுமே அந்த இருட்டு இருக்கும். நீங்க சொல்றச்ச நான் கேட்கறதான் அந்த இருட்டு எனக்கு போகும். சோ போத எந்த பரஸ்பரம் கத எந்தச்ச மாம், என்னை பத்தி பேசணும். ஆனா ரெண்டு பேரும் பேசணும். அப்பதான் அந்த இருட்டெல்லாம் போகும். நித்தியம் துஷ்யந்திச்ச, அந்த மாதிரி பண்றவா நித்தியம் எப்பொழுதுமே துஷ்யந்தி, திருப்தியா இருப்பா. நித்தியம் துஷ்யந்திச்ச ரமந்திச்ச, எப்பொழுதும் மகிழ்ச்சியோட இருப்பா. நாரத பக்தி சூத்திரத்துல ஒரு ரொம்ப அழகான ஒரு ஸ்லோகம். கண்ட வரோத ரோமாஞ்ச சுரபிஹி பரஸ்பரம் லபமானஹ பாவயந்தி குலானி பிருத்திவீம் ச. அதாவது ரெண்டு பேர் பேசச்ச, இந்த மாதிரி ரெண்டு பக்தர்கள் பேசச்ச, பக்தி பத்தி பேசிஞ்சுக்கிறத கண்டவரோத, அப்படியே நெஞ்செல்லாம் அப்படியே வறண்டு போயிடுமா. ரோமாஞ்ச சுரபி, ரோமாஞ்சமா இருக்குமா. சுரபி, கண்ல இருந்து அப்படியே கண்ணீர் வழுமா. எதை நினைச்சுண்டு பகவானோட இந்த விபூதிகளை பத்தி பேசிட்டு இருக்கிறச்ச. குலானி பிருத்திவீம் ச பாவயந்தி குலானி பிருத்திவீம் ச, எல்லா பாவங்களும் கரைஞ்சு போயிடும். எங்க குலானி தன்னோட அவளோட குலங்கள்லயும் இந்த அவ இருக்கிற அந்த பூமியில இருந்தே. ரொம்ப முக்கியமானது. நம்ம இப்ப இந்த சத்சங்கம் பண்றோம்னா ரொம்ப முக்கியமானது அது. ஏன்னா நம்ம பேசறச்சதான், நீங்க கேள்வி கேட்கறச்சா இருக்கட்டும், நான் எப்போதுமே நீங்க கேள்வி கேட்கறச்சாலும் உடனே என்ன யோசிச்சு பதில் சொல்லணும். அப்ப சொல்லச்சுதான் இந்த இருட்டெல்லாம் போகும். அந்த மாதிரி பகவான்கிட்ட இந்த பஜந்திச்ச அப்படின்னு பகவான் போன ஸ்லோகத்துல சொன்னார். மாம் பஜந்தே அப்படின்னார். பஜந்தினா என்ன அப்படிங்கிறதுக்கான டிரான்ஸ்லேஷன் இது. மச்சித்தா மத்கத பிராணா போதயந்த பரஸ்பரம் கதயந்தச்ச மாம் நித்தியம் துஷ்யந்தி ரமந்திச்ச. இந்த மாதிரி யார் பண்றாளோ அவளுக்கு எப்பொழுதும் ஒரு திருப்தி, எப்பொழுதும் ஒரு மகிழ்ச்சியோட இருப்பா அப்படின்னு பகவான் இந்த ஸ்லோகம் சொல்ற. அதோட என்னோட கிளாஸ் முடிச்சுக்கலாம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா சார். தேங்க்யூ மேம். जय श्री कृष्णा जी। जय श्री कृष्णा जी। जय श्री कृष्ण जी। जय श्री थैंक कृष्ण। यू जी। थैंक यू जी. சொல்ல நடத்தலாம் 5 நிமிஷம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா சார். Jai Shri Krishna ma'am. Sujata ji, you want to conduct Yes. any solos? You can Yes, do. yes. வாசவி ஜி. சொல்லுங்க. எது சொல்லட்டுங்க? 7. 7வது. ஏ சொல்றேங்க. சொல்றேங்க. சொல்லுங்க. ஏ தாம் விபூதி யோகைஞ்ச மம யோ வேத்தி தத்வதः சோ விகம்பேன யோகேன யுஜ்யதே நாத்ர சம்சயः. கரெக்ட்டுங்களா? கரெக்டா சொன்னீங்க. இந்த லயம் கொஞ்சம் இங்க அங்க போச்சு. பட் இந்த மாறிடுச்சு. இந்த ஃபர்ஸ்ட்ல இருந்து அப்படியே 2வது கோடி எப்படியோ தப்பா சொல்லிட்டேன். எனக்கே தெரிஞ்சது, திடீர்னு கேட்ட உடனே எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்லை. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. பாலாஜி ஜி. जय श्री कृष्णा सर. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. सर नाम தானே மேடம்? பாலாஜி. பாலாஜி நீங்க தான். ஓகே ஓகே. இல்ல நடுவில் வேற யாரும். ஓகே சார். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா சார். அஹம் சர்வஸ்ய பிரபவோ மத்தः சர்வம் பிரவர்த்ததே இதி மத்வா பஜந்தே மாம்
बुधा भाव समन्विताः. Beautiful जी. Thank you. Banu ji. जय श्री कृष्ण सर जी. जय श्री कृष्ण जी. मच्चित्ता मद्गद प्राणा बोधयन्तः परस्परं कथयन्तश्च मां नित्यं तुष्यन्ति च रमन्ति च. கதா வருது, அது கதான். கத அந்த க வேண்டாம். கல்யாணத்தோட கத போத ரெண்டையும் கொஞ்சம் பாக்கிலாம் படிக்கலாம். தேங்க்யூ சார் ஜி. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணன். Bharti ji. जय श्री कृष्ण सर. जय श्री कृष्ण. ये ता विभूतियो कैञ्च मम यो वेति तत्त्वतः सो विकम्पेन योगेन युञ्जते नात्र संशयः. युञ्जते இல்ல, யுஜ்யते. युज्यते. ओके, Okay. थैंक यू. जय श्री कृष्ण. Jaya ji. अहं सर्वस्य प्रभवो मत्तः सर्वं प्रवर्तते इति मत्वा भजन्ते मां बुधा भावसमन्विताः. Beautiful जी. Perfect sonnet. ரொம்ப அழகா. जय श्री कृष्ण. जय श्री जय श्री कृष्ण. Sir, இன்னைக்கு எல்லாரும் சொல்லி முடிச்சிட்டோம் sir. Very good जी. Thank you. जय श्री कृष्ण. Thank you, sir. जय श्री कृष्ण. Thank you, sir. நீ என்ன 12 பேர் தான் வந்தாடா? Thank you, sir. Jai जय Shri श्री Krishna ji. कृष्ण. जय श्री कृष्ण. जय श्री कृष्ण. जय श्री कृष्ण.